நீங்கள் பார்க்கலாம், அவள் ஒரு மாலையை வச்சுட்டு ஜபம் பண்ணிகிட்டே இருப்பாள் இல்லையா? அதனால் அந்த ஜபங்கிறது, பகவன் நாமத்தை ஜபம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சுலபமான ஒரு வழி. நாம் அதோட மகிமையை பேசினத்தினால மட்டும் போகாது, நாம் அதை பிடிச்சிக்கணும். நம்மளை சித்தத்தை சுத்தம் ஒரு சாதகன் பண்ண வேண்டியது இவ்வளவுதான். மனசை நல்லா நிர்மலமாக பண்ணணும். அதுக்கு ஒரு சோப்பு போடுற மாதிரி இந்த பகவன் நாமா. அதுபோல் ஒன்றும் வேலை பண்ணாது வேறு ஒன்றும். அது தினமும் நித்திய நிரந்தரம் ஜபம் பண்ணி பழகணும். நம்மளை விட்டு போகாமல் இருக்கணும். அது எந்த நமக்கு எப்படி இருக்கிற ராமநாமமோ நாராயண நாமமோ சிவநாமமோ அவாளுக்கு எந்தெந்த நாமத்தில் ஒரு பிரதிபத்தி இருக்கோ அந்த நாம ஹிருதயத்துக்குள்ளே போயிடுத்தானால், நம்ம விடாமல் அந்த நாமத்தை ஜபம் பண்ணின்னு இருந்தோமானால் மனம் அநேக எண்ணங்களாக முதல்ல அலையட்டும். ஜபம் பண்ணுற போது சில பேர் கம்ப்ளைண்ட் என்னென்னா, மனசு நிற்க மாட்டேங்கிறது. கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் ஜபம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்பா. கான்சன்ட்ரேஷன் முதல்லையே வந்துடுமா? நீங்கள் ஜபந்தான் பண்ணணுமே தவிர கான்சன்ட்ரேஷன்லாம் பண்ண வேண்டாம். சாதாரணமாக சொல்லுவேன், மைண்டுக்கு ஒரு ஹோல் வேர்ல்டு டூர் டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு ஜபம் பண்ண உட்காருங்க. மைண்டு எங்கே வேணால் போகட்டும், என்ன வேணால் நினைக்கட்டும், நீங்கள் எழுந்திருக்கக்கூடாது, அவ்வளோதான். நீங்கள் உட்காரணுங்கிறது கூட கிடையாது, நடந்துகிட்டே ஜபம் பண்ணலாம், பிரதட்சணம் பண்ணிகிட்டே ஜபம் பண்ணலாம். கீர்த்தனம் வேறு, ஜபம் வேறு. கீர்த்தனம் பெருசாக பாடுற போது பகவன் நாமத்தை உத்கோஷணம் பண்ணுறது கீர்த்தனம். தனியாக உட்காந்து நம்ம மட்டும் கேட்டுண்டு ஹிருதயத்துக்குள்ளே ஜபம் பண்ணுறதுங்கிறது ஒரு 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 வித்யை. அது பழகி விட்டோமானா நம்ம பஸ்ஸில் போகிற போது, ட்ரெயினில் போகிற போது, ஏதோ ஆஃபீஸுக்கு நமக்கு ஒரு டைமே வேண்டாம், எங்கே கேப்பு கிடச்சாலும் உள்ள அப்படி துடிச்சுட்டே இருக்கும். நாம நிம்மதி நீங்கள் கூப்பிட வேண்டாம், நிம்மதி உங்களை தேடின்னு வந்துடும். சாந்தி உங்களை தேடின்னு வந்துடும். சாந்தியை நீங்கள் எங்கே கிடைக்கும்னு தேட வேண்டாம். நீங்கள் தியானமெல்லாம் கற்றுக்க வேண்டாம், தியானம் உங்களை தேடின்னு வந்துடும். ஏன்னா மனம் எண்ண அலைகள் அடங்கி விடுத்தானா தியானம்தான். நீங்கள் இப்படியே உட்காந்து எண்ண அலைகள் உள்ளே வந்துட்டு இருந்தால் என்ன தியானம் இல்லையா? அதனால் நாம ஜபம் பண்ண பண்ண, நாமங்கிறது ஒரு பீஜம், அதுக்குள்ளே ஒரு பெரிய விருட்சம், ஒரு மரம் வந்துடும். என்ன மரம்னா மகாபாவங்கிற மரம் வந்துடும், பகவத் அனுபூதிங்கிற மரம் வந்துடும். क्वचिद्रुदति वैकुण्ठचिन्ता शबलचेतनः क्वचिद् हसति उत्कण्ठो विलज्जो नृत्यते क्वचित्. பாகவதன் சொல்கிறது, அவனுக்கு உள்ள ஆனந்தம் வரபோது தான் வெளியில் சிரிக்கிறான், அழறான், குதிக்கிறான்.